ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு வைக்க போகிறோம். டேஸ்டியான மீன் குழம்பு சிம்பிளாக தான். வாங்க எப்படி செய்ய பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் அரைச்ச சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் பச்சை வாசனை நல்லா போகட்டு பார்த்துக்குங்க. இது புது முறையில் செய்கிற சூப்பராக இருக்கும். சிம்பிளாக தான். சரிங்களா? இஞ்சி பூண்டு விழுது அதே சேர்த்துக்கணும். தக்காளி போட்டுக்கலாம். கருவேப்பில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் தக்காளி மசிகிற வரைக்கும் வதக்கிட்டு மசாலாலாம் சேர்த்திக்கலாம். அதில் என்னென்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் பார்த்துக்குங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஆல்ரெடி இஞ்சி பூண்டு விழுது இடித்து சேர்த்துருக்குறோம். இதுக்கு மீன் குழம்பு இல்லையா, பூண்டு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ இடித்த பூண்டு 1க்கு 2 இடித்த பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அரவை சேர்க்க போகிறோம். அரவையில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தக்காளி, ஜீரகம் கொஞ்சம் சேர்த்து, மிளகு, தேங்காய், அப்புறம் மீன் குழம்பு மசாலா கொஞ்சம், இதை மட்டும்தான் அரைச்சிருக்கிறோம். இதை அரைச்சி ஊற்றிட்டு புளி கரைச்சி ஊற்றி கொதிக்க விட்டுறலாம். கொதிக்க விட்டுட்டு மீனை போட்டால் மீன் குழம்பு ரொம்ப ரெடி ஆகிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக தான் இருக்கும். செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். மீன் பார்த்திங்களா உடையாத இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் என்னடா தவாவில் இவ்வளோ ஆயில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. சட்டியில் போட்டால் நிறைய ஆயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி தான் இருக்குது. ஸோ இது தவா இதில்